வணக்கம், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இது உங்களுடைய ஹரி ஸ்டெப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி ஒருவருக்கு ஹெச்டி ஆனால் அல்லது அந்த சனி அப்படின்ற அந்த ஹெச்டி கிரகம் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, சனின்ற அந்த பிளானட்டை வந்து நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை சனின்ற அந்த பிளானட்டை இன்னும் உங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, இப்போ சனி அப்படின்ற பிளானட் வந்து இருக்கு இல்லையா. ஸோ ஒருத்தருக்கு இப்போ இந்த ஜாதக கட்டம்லாம் பார்த்துக்கோங்க, லைனாக நான் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஹெச்டி பிளானட்ஸ் இது எல்லாமே சனி தான் வந்து அவங்களுக்கு ஹெச்டிஸாக இருக்கும். அதுக்கு நெருக்கமான பாகையில் சில ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நெருக்கமான பாகையில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் ஹெச்டி வந்து தன்னுடைய வேலையை வந்து கரெக்டாக செய்வார். ஸோ எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜாதக கட்டத்தை அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெச்டி பிளானட் யார், எல்டி பிளானட் யாருன்னு பார்க்கணும். அந்த ஹெச்டி எல்டியில் ஹெச்டி யார் அப்படின்றத நீங்கள் நிர்ணயம் பண்ணிவிட்டு அந்த ஹெச்டி அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் எல்லாருக்குமே தொழிலாக நீங்கள் குறித்து கொடுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ரூல். இன்னொரு ரூல், எப்போவுமே ஹெச்டியோடைய கேள்வியும் எல்டியோடைய கேள்வியை மட்டும்தான் ஜாதகர் கேட்பார். இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3, எப்போவுமே ஹெச்டி பிளானட் கிட்ட அவ்வளோவா யாருமே போகமாட்டாங்க, எல்டி பிளானட் கிட்ட தான் போவாங்க. அப்படி ஹெச்டி பிளானட் கிட்ட ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நல்ல லைஃப் டைம் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஹெச்டி பிளானட், ஹெச்டியோடைய தொழில், ஹெச்டியோடைய இடம், ஹெச்டி சம்மந்தமான விஷயம் இது எல்லாமே. ஸோ இப்போ சனி ஒருத்தருக்கு ஹெச்டியாக இருக்குது, அப்போ எப்படி பலன், இரும்பு சம்மந்தமான தொழிலை வந்து அவங்கள பண்ண சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சனி அப்படின்ற விஷயத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க வந்து முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கருப்பு சுவாமி கோயில் இருந்தால் அங்கே நீங்கள் வந்து தினமும் போயிட்டு வழிபட்டுட்டு வரலாம். இல்லை அதை இப்போ இந்த வீடியோவில் நல்லா பார்த்துட்டே வாங்க, கருப்ப சுவாமி உடைய ஃபோட்டோ வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஃபோட்டோ நீங்கள் பிரிண்ட் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஸோ நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய சனி வந்து எனக்கு வந்து ஹெச்டி. ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் யாருக்கெல்லாம் சனி ஹெச்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்து தான் அவங்களுடைய கடத்தை தான் எடுத்து இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ சனி ஹெச்டியாக இருக்கவங்க சூப்பராக வேலை செய்கிறாங்க, நம்பர் 1. நம்பர் 2, ஸோ சனி ஹெச்டியாக இருக்கவங்க கிட்ட சனி எல்டியாக இருக்கவங்க போட்டி போட்டு அந்த வேலையில் தோற்று போயிடுறாங்க. ஸோ சனி ஹெச்டியாக இருக்கவங்க மட்டும் ஈஸியாக வேலை செய்கிறாங்க, சூப்பராக வேலை செய்கிறாங்க, பர்ஃபெக்டாக வேலை செய்கிறாங்க. சனி எல்டியாக இருக்கவங்க விழுந்து வேலை செஞ்சாலும் ஒன்றும் வேலை செய்ய முடியல, சரியாக அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஆனால் சனி ஹெச்டியாக இருக்கவங்க அசால்ட்டாக வேலை செஞ்சுட்டு பேரும் புகழும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஜாதக கட்டம் எல்லாமே நல்லா கவனித்து பாருங்கள், எல்லாமே முக்கால்வாசி சனி வந்து ஹெச்டி தான். இவங்க எல்லாருமே வேலையில் மிகப்பெரிய புகழ் அடைஞ்சிருக்காங்கன்னே அந்த இடத்துல சொல்லலாம். என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பை சனி அப்படின்ற அந்த ஹெச்டி கிரகம் அழகாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி எந்தவித தப்பும் இல்லாத அளவுக்கே வந்து ரெடி பண்ணி கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி எக்ஸாக்டாக வந்து 27, 28லாம் இருக்குது இல்லையா, அவங்க என்ன தான் அந்த டைமில் உதாரணமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து லேப் நடத்த வேண்டிய விஷயம்லாம் நடக்கும். ஓகே, லேப் நடத்தும் போது என்னென்னா, ஒரு வாட்டி நாங்கள் வந்து ரெக்கார்டே ஒருத்தர் வந்து மாற்றி வச்சுட்டார் அந்த இடத்துல. அந்த ரெக்கார்டே மாற்றி வச்சாலும் வந்த எக்ஸ்டர்னல் ஜஸ்ட்டு சைன் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டை பார்க்காமலே வெளியே போயிட்டார். ஆனால் அதே நேரத்தில் சனி எல்டியாக இருக்கிற ஒருத்தர் ரெக்கார்ட்ஸை வந்து தப்பாகவே அவர் வைக்கலைனாலும் சரியாக தான் அவர் ரெக்கார்ட்ஸ் அந்த இடத்துல வச்சுருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ரெக்கார்ட்ஸ் அவர் சரியாகவே வச்சாலும் நீ ஏன்டா சரியாக வச்சேன்னு வந்த எக்ஸ்டர்னல் திட்டிட்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல சனி ஹெச்டி ஆர் எல்டி அப்படின்ற பட்சத்தில் சனி ஹெச்டியாக இருக்கவங்க ஈஸியாக வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதில் குற்றம் குறை தவறு எது வந்தாலும் யாரும் அதை கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் சனி எல்டியாக இருக்கவங்க ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகளில் மாட்டுறாங்க. சரி, இந்த சனியை எப்படி நாங்கள் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் இப்போ சொல்கிறேன். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி ஹெச்டியாக இருக்கவங்களில் நானே என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு கருப்பு சுவாமி படத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம், இல்லை சங்கிலி கருப்பு படத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு எங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான் நாங்கள் பண்ண ஒரே ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு சனி ஆக்டிவேட் ஆகணும், சனியை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு சுவாமி படத்தை கட் பண்ணி உங்கள் ஒரு லேமினேட் பண்ணி உங்கள் ஃபோனுடைய பேக் கவர் பின்னால் வந்து நடுவில் யாருக்கும் தெரியாமல் வச்சுருங்க. இல்லை உங்கள் பாக்கெட்டில் கூட நீங்கள் அதை வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓட்டுற வண்டியில் கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம், உங்கள் பேக்கில் வச்சுக்கலாம், உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்து உங்கள் பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயும் நிறைய வந்து வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு சனி அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவேட் ஆகி அதிகப்படியான
நல்ல பலன்களை வந்து சூப்பரான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் சனி ஹெச்டியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.